திமுக அரசு வந்து செய்யறது அத்தனை சட்டங்களும் மக்களுடைய பயனுக்கு பெறுது தான், மக்கள் நல்ல வாழ்க்கைக்கு தான் செய்கிறாங்க. என்ன குழந்தைகள் சத்துணவு திட்டம், குழந்தை காலை உணவு திட்டம், மேம்பால திட்டம், மெட்ரோ ட்ரெயின் திட்டம் எல்லாமே நல்லது தான் செய்கிறாங்க. அங்கங்கே மருத்துவமனைகள் வந்து சின்னதாக விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. 4 மாடி 5 மாடி எல்லாம் சுகாதாரமாக இப்போ நல்லா இனிமேல் இருக்குது. போக்குவரத்து நல்லா இருக்குது. எவ்வளோ இதுங்கன்னா இப்போ எவ்வளோ விபத்து இதெல்லாம் தடுக்குது இல்லை. இப்போ மேம்பாலம்ல இல்லைனாக்கா எவ்வளோ விபத்து நடக்குது தெரியுங்களா. அங்கே மேம்பாலம் இப்போ தேனாம்பேட்டிலிருந்து சைதாப்பேட்டை ஒரு மேம்பாலம் போடுறாங்க. அது எவ்வளோ அனுகூலம் மக்களுக்கு. டிராஃபிக் எவ்வளோ இதாகுது. அதை கட்டி முடிச்சோம்னா டிராஃபிக்கு அதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேம்பாலம் சொல்லலாம்னா மேம்பாலம் அப்போதைக்கு இந்த உஸ்மான் ரோடு தோணுது. இப்போ அந்த இங்கேருந்து இப்போ சேரி நகர்லேருந்து அங்கே விரிவுபடுத்த பிறகு நல்லா அருமையாக இருக்குது. டிராஃபிக் எவ்வளோ குறைஞ்சிருக்குது. திமுக அரசு செய்யறதோ திராவிட மாடல் ஆட்சி அத்தனையும் மக்களுக்கு பயனுள்ள ஆட்சி. மீண்டும் தான் ஆட்சி அமைப்பாங்க. 2026 மே மாதம் 5ஆம் தேதி 4 சட்டசபையில் சிஎம் உட்காருது. தளபதி கண்டிப்பாக சிஎம் உட்கார்றாரு. திராவிட ஆட்சி பற்றி அதனால கேள்வி சொல்றேன். அதான் சொல்லிட்டேன்னா மக்களுக்கு வந்து சேவையெல்லாம் விஜயை வந்து தோத்துருவான்னு சொல்லி விஜய்க்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் வந்து அனுபவம் இல்லாத ஆளு. என்ன மக்கள் தீர்ப்பு மகேஷ் தீர்ப்பு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த முறை திராவிட மாடல் ஆட்சி தான் அமையும். யாரு கன்ஃபார்ம் 180 170 இடம் கன்ஃபார்ம். திராவிட மாடல் ஆட்சி கண்டிப்பா அமையுது. தளபதி மீண்டும் ஆட்சி அமைக்கிறாரு. அது நான் உறுதி. இல்லை, இந்த மேம்பாலம் வந்து எப்படின்னா உண்மையாக மேம்பாலம் வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. என்ன விஷயம்னா முதல் நிழல் கூட மேலே அங்கே ஏறது இப்போ படிக்கிட்டு இல்லாமல் எக்ஸிலேட்டர் இருக்குது. இங்கேருந்து ஏறி அங்கே நேராக ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறாங்க. பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று அங்கேருந்து ட்ரெயின் வரவங்களுக்கு அங்கே ட்ரெயின் இறங்கி நேராக பஸ் ஸ்டாண்டு பக்கம். ஏன்னா கீழே இறங்கி வரதில் கண்டிப்பாக கீழே மார்க்கெட்டுக்கு போகிறவங்க நேராக மேலே இறங்கி நேராக படிக்கட்டு பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இன்னொன்று அங்கே வியாபாரி இருக்காங்களா, இந்த இது மேலே போடுறதுல கீழே உள்ள மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா எப்படின்னா வியாபாரிக்கு வந்து வாங்குறவங்க கீழே வந்துடுறாங்க. தேவையில்லாதவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவங்க நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க. சின்ன பசங்க இருக்குது, காலேஜ் பசங்களாம், பொம்பளை பிள்ளைங்களாம் காலேஜ் பசங்களாம் வராங்க. காலேஜ் நேராக ஈஸியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸியாக வந்துடுறாங்க. ஏன்னா ட்ரெயினை பிடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு சீக்கிரமாக வரணும்னு நினைப்பாங்கல்ல. அதுலேருந்து டக்குன்னு உடனே வந்துடுறாங்க. நம்ம பார்க்குறோம் கண்கூட. ஏன்னா நம்ம கீழே தான் கடை போட்டுட்ருக்கோம். யாரும் இல்லை. இப்போ போகிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ள பிரயோஜனமாக தான் இருக்குது எல்லாத்துக்கும். அதனால் இந்த பாலம் வந்து ரொம்ப நாளாக இந்த திட்டத்தை பண்ணி முடிக்காமல் இருந்தாங்க. முடிஞ்ச பிறகு ரொம்ப பயனுள்ளமாக பிரயோஜனமாக இருக்குது. இந்த இன்னொன்று சொல்ல போனால் இந்த டி நகர் நம்ம இங்கே திமுக மாவட்ட செயலர் இறந்துட்டார் ஒருத்தர், அன்பழகன். அவரோட பேரை வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த பாலம் வந்து ஃபர்ஸ்ட்டோட இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எப்படி சொல்ல போனால் இந்த டி நகர் கீழே இறங்குறவங்க கீழே இறங்கிறாங்க. ரங்கநாதர் முக்கட்டில் இறங்குறவங்க இறங்கிறாங்க. இந்த நேரம் அண்ணா சாலை இறங்குறவங்க டேரெக்டாக போகுது. எங்கன்னா இந்த இங்கே ஒருத்தர் சிஐடி நகர் ஒரு ஸ்டாப் வருது, அந்த தாண்டி இறங்குறாங்க. அப்படின்னும் போது மேலே போகிறவங்க ஈஸியாக போயிடுறாங்க. அண்ணா சாலையை கிராஸ் பண்ணுறவங்க ஈஸியாக போயிடுறாங்க. கீழே இறங்குறவங்க கீழே இறங்குறாங்க. அதேமாதிரி மகாலிங்கம் பிரிட்ஜி கோடம்பக்கம் போகிறவங்க ஜாயல் காசிட்டு போய் இறங்குற மாதிரி இருக்குது. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அந்த பிரிட்ஜும். எல்லா பிரிட்ஜுமே யூஸ்ஃபுல்லாக. இன்னொன்று இங்கே சொல்ல போனோம் பார்த்தா இப்போ அடையார்கிட்ட ஒரு பாலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஈஸியாக இருப்போங்க ஓஎம்ஆர் இருப்பவங்க போகிறவன். அந்த பாலம் ஓப்பன் பிறகு சிட்டியோட டிராஃபிக் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. அந்த சைடு போகிறவங்க கண்டிப்பாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. திருவண்ணாமலை பிரிட்ஜ் மத்திய கைலாஷ்னு சொல்லுவாங்க. மத்திய கைலாஷ் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அது நீங்கள் திமுக ஆட்சி வந்து மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியாது. திமுக ஆட்சியில் வந்து செயல் திட்டம் நல்லாயிருக்கும். சொல்லாதையும் செய்வாங்க, சொல்கிறதையும் செய்வாங்க. சொல்கிறத செய்யலாமல் சொல்லாதையும் செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து களப்பணி ஆடுறவங்க வந்து எப்படி சொல்லலாம்னா இந்த திமுக காரங்க வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாது. களப்பணி ஆடுறது வந்து இறங்கி செய்வாங்கன்றது வந்து நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். அதான் அதேமாரி இறங்கி செய்வாங்க, சும்மா சொல்லக்கூடாது. யார் வர்த்தகணி அமைச்சர் நினைக்கிறவர் டிஆர் பாலு பையன், அவரு சொல்லுவார் திமுகலாம் சும்மா இல்லை. அவன் உண்மையாக சும்மாலாம் இல்லை, மாறுதட்டி சொல்லலாம். நாங்கள் வந்து ஒரு வியாபாரி, நான் திமுக காரனா பேசலாம், ஒரு வியாபாரியாக இருக்கேன். வியாபாரி அறிஞ்சதால சொல்கிறேன். திமுக காரங்க வந்ததால இந்த டீனர் வியாபாரம் நாங்கள் நிறைய விஷயம் பயனடைஞ்சிருக்கோம். முன்னாள் எம்எல்ஏ மறைஞ்ச எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அன்பழகன் இருக்காரு. அவரெல்லாம் எங்களுக்கு வியாபாரியாக நிறைய உதவி செஞ்சுருக்காரு. ஏன்னா ஒரு பெரியவங்களா இருக்கட்டும், இந்த காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், நிறைய உதவி. வியாபாரியா வா இங்கே வா என்ன அப்படின்னு ஏரியா மக்களுக்கும் சரி. அவர் எம்எல்ஏ இருக்கும் போது இப்போ அவரோட மகன் வந்து இப்போ எம்எல்ஏக்கு நிற்கிறாப்புல. கண்டிப்பாக அவருக்கு முழு வாய்ப்பு இருக்குது வெற்றி அடைகிறதுக்கு. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து பார்க்குறோம் அவங்க கேன்வாஸ் பண்ணுறதும் அரசியல் பண்ணி செய்கிறதும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அந்த பக்கம் வந்தால் கூட்டம் அதிகமாக இருக்கும். அங்கேருந்து வரதுக்கு ஒரு 20 நிமிஷம் அது மாதிரி எடுக்கும்.
இந்த பிரிட்ஜ்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்துடலாம். ஈஸியாக பஸ் ஸ்டாண்டை ரீச் ஆகிடலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அந்த இந்த bridge உங்களுக்கு. இந்த பிரிட்ஜ் போட்டதில் நம்ம கம்ஃபர்டபுள் தான் இருக்குது. ஈஸியாகவும் இருக்குது, அது இல்லாமல் ஃப்ரீயாகவும் இருக்கும். அது இல்லாமல் அந்த லைட் செட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் க்ரியேட்டிவாக அது நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு bridge நல்லா இருக்கு. நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. ஆ. டிஎம்கே கவர்மெண்ட் இதே மாதிரி நிறைய bridge போட்டிருக்காங்க. இந்த மட்டும் நிறைய ஏரியாஸ்ல போட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அது ஓகே தான். ஆனா எளிய மக்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அந்த bridgeலாம் நீங்க உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல போறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? ஆமாம் ஆமாம், அது யூஸ் மெயினான இடத்தெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே போட்டிருக்காங்க அந்த பிரிட்ஜு எல்லாம் ஓகே தான். பிசினஸ் பண்ணிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுல பண்ணிட்டே இருக்காங்க டிஎம்கே. ஆ. குட், நல்ல நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம். ஓகே குட். கொரோனாவுக்கு அப்புறம் வந்ததால் அந்த இதை கொஞ்சம் மீண்டு வந்த மாதிரி ஒரு இது. நல்லா இருக்கு டிஎம்கே. நல்லா ஓகே வாய்ப்பு இருக்கா? சார். டிஎம்கே திருப்பி வாய்ப்பு இருக்கா? அது தெரியல, அது மேபி அது மக்கள் கையில் தான் இருக்குது. பிரிட்ஜ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போட்டிருக்கானுங்க, நல்லா போட்டிருக்கானுங்க. அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரவங்கள பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஸ்டெப்ஸ் ஏறி தான் வராங்க. ஆனால் அவங்களுக்கு இது போட்டால் தான் வயசானவங்களாம் நடக்க முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கா எல்லாருக்குமே? எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. திமுக கவர்மெண்ட் இதே மாதிரி நிறைய இடத்துல பிசினஸ் கட்டுறாங்க. எப்படி பாக்குறீங்க அதெல்லாம்? இதெல்லாம் பரவாயில்ல, கட்டினா தான் அவங்களுக்கு மக்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். டூ வீலர் பார்க்கிங்லாம் நல்லா இருக்கும், பஸ்ஸு போகிற வசதியாக இருக்கும். அவங்களுக்குலாம் பிரிட்ஜு கட்டினா தான் நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்கும். திமுக கவர்மெண்ட் நல்லா பண்றாங்களா? நல்லா பண்ணுறாங்க. திருப்பி அவங்க ஆட்சி வந்து நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். வருவாங்களா திருப்பி? வருவாங்க, திரும்பி வரோம். நாங்கள் கூட்டணி போட்டோம். நான் விஜயகாந்தில் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு வந்து கூட்டணி போட்டோம். நாங்கள் இப்போ எல்லா ஏரியா கூட்டணி எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. நம்மளுக்கு இப்போ பஸ்ஸில் சுற்றி போக முடியாது. இதுனா கூட ஈஸியாக போயிடலாம். ரொம்ப உதவிகரமாக இருக்கு. பஜாருக்கு எல்லாத்துக்கும் போக்குவரத்துகள்லாம் நல்லா இருக்கு. எங்க இருந்து எங்க கரெக்ட் ஆகும்? இது எங்க கனெக்ட் ஆகுதுன்னா இந்த பக்கம் நந்தல கனெக்ட் ஆகுது. இந்த பக்கம் இது மாம்பழம்ல கனெக்ட் ஆகுது. நடக்கிறது நடக்குது. இதுல எவ்வளவு உதவிகரமா இருக்கு? எனக்கு என்ன பொறுத்தவரை நல்ல உதவிகரமாக தான் இருக்கு. ஸ்ரீநகர் மாதிரியான ஒரு டிராபிக்கான ஏரியால இவ்வளவு பிரிட்ஜ் கட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நான் நல்லதாக தான் பார்க்குறேன். திமுக நல்லா ஆட்சி பண்றாங்களா? நான் சூப்பராக பண்ணுறேன். என்ன காரணம் சூப்பரா பண்றாங்க? நல்ல பண்றாங்களா? தளபதி நல்லதாக தான் பண்ணுறாரு. எந்த ஒரு விஷயம் பிரச்சனை கிடையாது. ஆனா நல்லாவே பண்ணல, பிரிட்ஜ் எல்லாம் நல்லாவே கட்டல அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எதிர்கட்சிக்கு அதான வேலை. எதிர்கட்சியாக உட்காந்து அவன் என்ன பண்ண போறாங்க, அதான் பேசி ஆகணும். அதனால சொல்றாங்க. மக்களாக நாங்கள் சொல்றது பார்த்தாலும் பக்கா நல்ல ஆச்சு, சிறப்பான ஆச்சு. அது பிரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் திமுக சென்னைக்குள்ள பிரிட்ஜா கட்டி தள்ளியிருக்காங்க. ஆமா, எல்லா இடத்துலயும் டிராபிக் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? குறைஞ்சதெல்லாம் குறைய மாதிரிலாம் கிடையாது. நிறைய டிராபிக் இருக்கு. இன்னும் பிரிட்ஜு போடலாம் ஏகப்பட்டது பிரச்சனை இருக்கும். இதுக்கே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கு. தேங்க்யூ. தமிழ்நாட்டுல மீண்டும் ஆட்சி வருவாங்க திமுக. 100% 100க்கு 100 தூங்கிக்கிட்டே ஜெயிப்பாங்க. நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் ரோடு. ஸோ பிரிட்ஜ் கட்டுறதுனால நல்லா இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களை மாதிரி ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிராஃபிக்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பிரிட்ஜ் போனதுனால எலிவேட்டரில் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தாம்பரம் பிரிட்ஜ், ஏன்னா நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது செமஸ்டர் எக்ஸாம் அந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் அந்த பிரிட்ஜ் வந்து நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தாம்பரம் வெஸ்ட் தாம்பரம், அது அவ்வளோ ஐடியா இல்லை ப்ரோ எனக்கு. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எனக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்குன்னு இல்லை, பிளைண்ட்ஸுக்கு அது மாதிரி பர்சன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரிட்ஜ். எல்லா பர்சன்ஸ்க்கும் எல்லா பர்சன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு, காலேஜு, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் டிராஃபிக் ஜாமா இருக்கும், வந்தோம்னா அரை மணி நேரம் ஆகும் கிராஸ் பண்ணி போறதுக்கு. இப்போ டக்கு டக்குன்னு போற மாதிரி இருக்கு. இந்த பிரிட்ஜ் மட்டும் இல்லாம சென்னை ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே சூப்பரா இருக்கு. கோயம்பேடுல மெயினா இன்னும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த குப்பை மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்லா பண்ணிருக்காங்க, டீசெண்டா. வேற இந்த 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 பாலம் எங்க எங்கண்ணா? இது சரியா தெரியல ப்ரோ, நான் இங்க இருந்து தான் வந்தேன், பனங்கல் பார்க்ல இருந்து வந்தேன். உங்களுக்கு வந்து திமுக அரசு எப்படி பண்ணுது? எனக்கு ஒரு 80% ஓகே, நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து திமுக அரசோட அந்த பிரிட்ஜ் கட்டுறதுல திமுக அடிச்சுக்க முடியாது. சான்ஸே கிடையாது. இப்போ கூட மதுரவாயில் பிரிட்ஜ், நாங்க எங்க வீட்டு திருவேற்காடு தான், அதெல்லாம் முன்னாடியே முடிச்சிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். லைஃப் இதாயிடுச்சு, 10 வருஷம் வேஸ்டா போச்சு.
இப்போ நல்லா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க பிரிட்ஜ் கட்டுறது எனக்கு பிரிட்ஜ் கட்டுறதுல நல்லா இருக்கு. திமுக அடிச்சு முடியும். அடிச்சுக்க முடியாது. பிரிட்ஜி ரோடு எல்லாமே நல்லா இருக்கு. 2026ல வெற்றி யாருக்கு நினைக்கிறீங்க? நான் இது வரைக்கும் ஓட்டு போட்டதில்லை. அதாவது போட்டிருக்கேன், விஜயகாந்துக்கு போட்டிருக்கேன் ஒரே ஒரு வாட்டி. ஃபஸ்ட்டு தனியாக நிற்கும் போது கூட்டணி சேரும்போது போட்டதில்லை. இப்போ டிஎம்கே போடுவேன் அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கா? ஆமாம், 1000 ரூபாய் தராங்கல்ல, அதுக்காகவே போட்டுரு அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்லா பண்றாங்க. கண்டிப்பாக. பெண்களுக்கு நல்லா ஓகே free ப்ரோ. bus ஆ இருக்கட்டும். பஸ்லாம் சான்ஸே இல்லை. நான் கூட ஒரு வருஷம் விடுவாங்க, திருப்பி மாறிடும்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா பண்ணுறேன். கட்டியிருக்காங்க. பிரிட்ஜஸ்லாம் நிறைய கட்டியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கே போகலாம் டிராஃபிக் போகிற அளவுக்கு கம்மியாயிடுச்சு. இல்லைனா வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். பிரிட்ஜினால டெஸ்டினேஷனுக்கு வந்து சீக்கிரம் போயிடுற மாதிரி இருக்கும். எந்தெந்த பிரிட்ஜ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு? மதுரையில் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே அடிக்கடி ரொம்ப டிராஃபிக் ஆகும். மதுரையில் ஏரிக்கரை அங்கே நல்லா இருக்கும். அங்கே எங்களுக்கு நான் அங்கே இருக்கிறதுனால எனக்கு அது யூஸ்ஃபுல் அதிகமாக எல்லா பிரிட்ஜுமே யூஸ்ஃபுல்லா. எல்லாமே. திமுக எப்படி பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரிட்ஜஸ்ல நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான பிரிட்ஜஸ் வந்து டிராஃபிக் குறைக்கிறது தாண்டி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, நம்ம வேகமா எல்லா இடத்துக்கும் போறதுக்கு யூஸ் ஆகுது. அது டிராஃபிக் இருக்க தான் செய்யுது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அவ்வளோ ரொம்ப முன்னாடி அதிகமாக இருந்துச்சு. திமுக அரசு இந்த வாட்டி 2027 வாய்ப்பு அது இருக்கும்.